மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஜோஷுவா காலையிலே எழுந்திரிச்சு போலாமா இல்லை அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு படுக்கலாமான்னு யோசிச்ச படம் தான் இது. சரி பரவாயில்ல போய் பார்ப்போம், எப்படியும் முக்கியமாக தான் இருக்குன்னு தெரியும், போய் பார்க்கலாம் அப்படின்னு போனோம். இயக்குனர் கெளதம் மேனன் இயக்கத்தில் வருண், கிருஷ்ணா, ராஹி நடிப்பில் உருவாகி இன்று திரை கண்டிருக்கும் படம்தான் ஜோஷ்வா. SR கதிர் ஒளிப்பதிவில் கார்த்திக் இசையில் இப்படம் உருவாகியுள்ளது. இப்படத்தினை வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் ஐசரி கே கணேஷ் தயாரித்திருக்கிறார். ஜோஷுவா காலையிலே எழுந்திரிச்சு போலாமா இல்லை அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு படுக்கலாமான்னு யோசிச்ச படம் தான் இது. சரி பரவாயில்ல போய் பார்ப்போம், எப்படியும் முக்கியமாக தான் இருக்குன்னு தெரியும், போய் பார்க்கலாம் அப்படின்னு போனது தான். ஏன்டா இன்னைக்கு இந்த காலையில் செத்து ஒழிஞ்சிருந்தா கூட பரவாயில்லன்ற மாதிரி தோணுது எனக்கு. அவ்வளோ முக்கியம் இருக்கு படம், எதிர்பார்த்ததை விட ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன்னா அதாவது ஒரு கதைன்னு ஒன்று இருக்கணும், அந்த கதையை சரியா எடுக்க தெரியல கூட பரவாயில்ல, கதைன்றதே ஒன்று கிடையாது. நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு பைக்ல வந்துட்டே இருப்பாரு, ஏதோ ஒரு பிளாஷ்பேக் போகுது போல, பிளாஷ்பேக் தான் அப்படியே மெமரியா வர போல, அதுக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. கடைசியில பாத்தீங்கன்னா பைக்ல வருவாரு, திடீர்னு போனா ஒரு செமினார் நடக்கும், ஒரு ஆண்டி ஒருத்தவங்க செமினார் எடுப்பாங்க, இவர் பார்த்தா திடீர்னு ஆட்டோகிராஃப் கேட்பாரு, இவரே இந்த ஆண்டி கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்கறாருன்னு பார்த்தாக்கா அப்ப வந்துட்டு அவங்க தான் ஹீரோயின்ட்டு, அங்கேயே நமக்கு டிசப்பாயிண்ட் ஆகி போயிடுது முதல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார் பஞ்சர் ஆகுது, உடனே பாக்க 2 பேர் லவ் பண்றாங்க, உடனே ஒரு 3 பெட்ல போட்டு செய்யறாப்புல, எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது. சரி ஓகே, நான் நம்ம என்ன நினைச்சோம்னாக்கா, என்னடா இவ்வளவு சப்புன்னு கௌதம் மேனன் படத்துல லவ் சீன் இப்படியா காட்டுவாங்க, அப்போ அதுதான் இந்த லவ்னா அவரை விட சூப்பரா காட்டுற ஆளே கிடையாது. வினய் நம்ம பாத்துருமே என்ன சூப்பரா காட்டுவாப்ல. சரி ஓகே, அப்ப நம்ம என்ன யோசிச்சோம், இது லவ் மூவி இல்ல, இது ராவான கேங்ஸ்டர் மூவி, இவர் இதுல டைம் வேஸ்ட் பண்ண வேணா, இதை தாண்டி நிறைய இருக்கு படத்துல அப்படின்னு ஒரு காட்ட போறாரு போலன்னு நினைச்சு உட்காருவோம். சரி 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, எங்க போகுதுன்னே தெரியல, படம் எங்கெங்கயோ போயின்னு இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பொண்ணை இவர் பாதுகாக்கணும்னு ஒரு அசைன்மெண்ட், ஒன்னும் கொள்றதுக்கு ஒருத்தர் மெக்சிகன் ட்ரக் லீடர் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கும் படத்துக்கு சம்பந்தமே இல்லை. அதனால ஒரே ஒரு சீன்ல காட்டுவாங்க, அவன் பவுண்டரி செட் பண்ணுவான், இவன் காப்பாற்றணும்னு போவான். ஆனா உண்மையிலே ஸ்டண்ட்டுக்கு நல்லா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க படத்துல. சாங்ஸ் நல்லா இருக்கு, சாங்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்க ஆரம்பிச்சோம்ல, அதனால இந்த படமே இல்ல ஆக்டிங் ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும். ஹீரோயினுக்கு ஆக்டிங்கே வரல சுத்தமா, அந்த ஆக்டிங் சுத்தமா வரல. அதுக்கு இல்லங்க, முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல பாக்கும்போதே கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க செமினார் எடுத்தா எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும் ஆக்சுவலா. சரி யாரோ ஒருத்தங்க வயசானவங்க ஏதோ எடுக்கிறாங்க, ஏதோ கருத்து சொல்ல போறாங்கன்னு பார்த்தா அவங்க தான் ஹீரோயின் காட்டுறாங்க. ஏன் இப்படின்னு தெரியல. சரி ஓகே, ஒரு லோ பட்ஜெட் படமா என்னன்னு தெரியல. ஐசரி கணேஷ் கேட்டா நிறைய துடு கொடுத்துருப்பாப்புல, ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல. 4 வருஷம் இல்லைங்க, நான் ஸ்கூல் படிக்கும் போது எடுக்க ஆரம்பிச்ச படங்க இது. ஆக்சுவலா அவ்வளவு பழைய படம் இது. அதாவது இப்ப எப்படி நீங்க வந்து அந்த துருவ நட்சத்திரம் படம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு நிறுத்திட்டாங்களா, அந்த மாதிரி நிறுத்திருக்கணும். இதெல்லாம் எதுக்கு போட்டு உயிர் எடுக்கிறானுங்கன்னு தெரியல. தெரியும் நமக்கு, ஆனா மொக்க படம் தெரியும். உண்மை சொன்னேன், ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன், ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது, எதிர்பார்த்து வந்தேன். அதான் என்னன்னு கேளுங்களேன். முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக இவரை அசைன் பண்றாங்க, போறாரு வராரு, இவருக்கு ஒரு 4 அடியால வச்சுக்கிறாரு, இவரு 4 பேரை குத்தி போட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்களை கூட்டிட்டு வெளியில போறாரு. திடீர்னு பார்த்தா லோக்கல் இருக்க ஒரு கேங்ஸ்டர், அவர் யாரும் மன்சூர் அலிகான். மன்சூர் அலிகான சரி வந்த மன்சூர் அலிகான் சண்டை போட நீ கொண்டுட்ட எல்லாம் கரெக்ட். மன்சூர் அலிகான் சாவு வீட்டை ஒரு 1/2 மணி நேரம் காட்டுற நீ, அது தேவையா? படத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்புறம் இவர் இருக்காப்ல, அவர் யோகி பாபுல கிடையாதுங்க. யோகி பாபுக்கும் படத்துக்கு என்ன சம்பந்தம்? அந்த மாதிரி மொக்க படங்களோட சீரியஸா ஒரு இந்த படம் வேணும் அப்படி வேணா சொல்லலாமே தவிர, ஒலிக்கிறதுக்கு ஒண்ணு ரொம்ப மோசம் படம். ஆக்சுவலா எதுக்காக டிடி வருது, எதுக்கு வருதுன்னே தெரியல. அது சும்மா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு ரொம்ப கேவலமா இருக்கு படம். ஆறுதலா சொல்லிக்கிறதுனாக்கா ஸ்டண்ட், அது கொஞ்சம் ஒரு ஆறுதல். இன்னும் என்ன எதிர்பார்த்தோம்னாக்கா, சரி ஓகே, அதாவது இவரு கௌதம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணி எடுத்திருக்காரு. ஏன்னா லிப்லாக் சீனை கூட 1 கிலோமீட்டர் தூரத்துல காட்டுறாரு அவர். ஆக்சுவலா அப்படியே அதை கிட்ட காமிச்சிருந்தா கூட அதுக்காக உட்காந்துருப்பானுங்க, அதையும் காட்டல ஒன்னும். ரொம்ப போங்கு பண்ணிட்டானுங்க படம், ரொம்ப கேவலமான படம். ஸ்டண்ட் சாங் இது 2 நல்லா இருக்கே தவிர ஸ்டோரி ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப யூஸ்வலா எதிர்பார்த்த கதை தான், ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த கதை, ரொம்ப வழக்கமான ஒரு கதை. ஆமா, இதுல ஏன் கௌதம் மேனன் வந்து இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப இந்த படம் வருதுனாக்கா, இது அன்னைக்கே விட்டு இருந்தாங்கன்னா கௌதம் மேனன் பண்ற கெஸ்ட் ரோல் கூட பண்ணிருக்க மாட்டாரு, கட்டி வச்சு தோலை உரிச்சிருப்பாங்க அவரு. அதனாலதான் அவர் கெஸ்ட் ரோல் எல்லாம் பண்ணி கொஞ்சம் இது பண்ணிட்டு அப்புறமா இந்த படத்தை இன்னைக்கு விடுறானுங்க. இதெல்லாம் வரவே கூடாது இந்த படம்லாம், இதெல்லாம் அப்படியே பேன் பண்ணிருக்கணும் இதெல்லாம். ஐயோ ஆளை விடுங்க, நான் காலையில எதுக்குடா அப்பவே சொன்னேன், பாக்குறேன் எழுந்தா போறேன் எல்லாம் போக மாட்டேன்னு சொன்னேன் நானு. சரி ஏந்துட்டேன், சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ரொம்ப மொக்கங்க படம் உண்மையிலேயே. இவ்வளவு அதாவது தெரியும் மொக்க படம்னு, ரொம்ப முக்கியம் இருக்கு படம். ஏதாவது கொஞ்சம் புதுசா ஏதாவது காட்டலாம் ராவா, அது கூட இல்ல. கண்டிப்பா ஒரு ஃப்ரேம் நல்லா செதுக்கி எடுத்திருக்காப்ல. படத்தோடைய நாட்டு வந்து பெரிய பிக் ஸ்டார், அதாவது ரஜினி சார், கமலஹாசன், விஜய், அஜித் இந்த மாதிரி பண்ற நாட்டு அது. அந்த சின்ன ஆளுங்க பண்ணதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஃபீல் வரல. வில்லனை வந்து காமிக்கவே இல்லை, வாய்ஸ் ஓவர்லேயே சொல்லிட்டாங்க இவன் தான் வில்லன்னு சொல்லிட்டு.
அதனால நமக்கு ஃபீல் ஆகல, யாரோட போய் சண்டை போட போறான்னே தெரியாம அங்கங்க கேங்கா அடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் அந்த படத்தோட மைனஸா போச்சு. அந்த வில்லனையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணி இவ்வளவு பெரிய வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தாங்கன்னா வேற லெவல்ல போயிருக்கும் படம். ஜெனரல் ஆடியன்ஸோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்து ரொம்ப நெகட்டிவா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? வில்லன் இல்ல படத்துக்கு, வந்து வில்லன் இல்ல, ஆக்ஷன் பயங்கரமான ஆக்ஷன், குண்டகமுண்ட ஆக்ஷன், யூத்துக்கு பிடிக்கணுங்கிறக்கானியே ஆக்ஷன் போட்டிருக்காங்க. கன் ஃபைட்டா இருந்தா சரி, கத்தி எடுத்து சண்டை போடுறதா இருந்தா சரி, ரொம்ப யதார்த்தமா அதாவது ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி காமிச்சிருக்கிறது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். ஏர்போர்ட்ல ஸ்டார்ட் பண்ணோடனே ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து ஒரு ஃபைட் ஆரம்பிக்கும், அங்கிருந்து படம் அப்படியே தூக்கிடுது. பட் என்னன்னா காஸ்டிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபீல் ஆகல. ஒரு அந்த ஹீரோயின் கேரக்டர்ல ஒரு 3 ஸ்டார் இருந்துச்சா, இவங்க இருந்திருந்தா அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த இது மைனஸா இருக்கு படத்துல. வருண் லீட் கேரக்டரா எடுத்து பண்ணிருக்காரு, எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஆடியன்ஸ் சேர்த்துக்கிட்டு? அவர் வந்து ஜிவிஎம் படம் ஸ்டோரி பிளாட் சொல்லும் போதே இது ஆக்ஷன் மூவிங்னு அவர் கம்ஃபர்ட்டா அவர் கரெக்டா வருவான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. மற்றபடி வேற உள்ள டைலாக் போர்ஷன்லாம் ஜாஸ்தி இல்லை, ஃபுல்லா ஆக்ஷன் தான், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஜோஷ்வாவாக வருண் நாயகனாக தோன்றியிருக்கிறார். கான்ட்ராக்ட் கில்லர் பணி செய்து வருகிறார். அதாவது பணத்திற்காக பெரும் முதலாளிகளை ஷார்ப்பாக கொலை செய்வதே அவரது வேலை. நாயகி ராகியை கண்டதும் அவர் மீது காதல் கொள்கிறார். இருவருக்கும் காதல் மலர்கிறது. தனது காதலை சொல்லும் தருணத்தில் தான் என்ன வேலை செய்து வருகிறேன் என்று ராகியிடம் கூறுகிறார் வருண். இனி அந்த பணிக்கு செல்லப் போவதில்லை என்றும் கூறிவிடுகிறார். இதனை ஏற்க மறுத்த ராகி வருணின் காதலை ஏற்க மறுக்கிறார். வருடங்கள் உருண்டோட கொலை செய்யும் வேலையை விட்டுவிட்டு பெரும் பணக்காரர்களுக்கு செக்யூரிட்டி கார்ட்டாக பணிக்கு செல்கிறார் வருண். அமெரிக்காவில் வக்கீலாக இருக்கும் ராகியை கொல்லத் துடிக்கிறது சில கும்பல். அவரை காப்பாற்றுமாறு வருணுக்கு ஒப்பந்தம் வருகிறது. இதனை ஏற்றுக்கொண்ட வருண் அவருக்கு பாதுகாப்பு அளிக்கிறார். இறுதியில் வருணின் காதலை ராகி ஏற்றுக்கொண்டாரா, ராகியை கொல்ல நினைத்தவர்களை வருண் பழி தீர்த்தாரா என்பதே படத்தின் மீதி கதை. நாயகனாக வருண் மிடுக்கான உடல் கட்டோடு ஜோஷ்வா கதாபாத்திரத்திற்கு கச்சிதமா இருக்கிறார். முழு நீள ஆக்ஷன் படத்திற்கு தேவையான அனைத்து எனர்ஜியோடும் முழுமையாக களமிறங்கி ஆடியிருக்கிறார் வருண். இப்படியெல்லாம் ஆக்ஷன் காட்சிகளில் மிரட்ட முடியுமா என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு அசத்தியிருக்கிறார் வருண். அதிலும் கிளைமேக்ஸ் சண்டை காட்சியில் பிரமிக்க வைத்துவிட்டா. கௌதம் மேனனின் படங்களில் நாயகியின் சின்ன சின்ன கியூட்னஸ் ரியாக்ஷன்ஸ் பெரிதாகவே பேசப்படும். ஆனால் இந்த படத்தில் அது முழுவதுமாக இல்லாதது கௌதம் மேனனின் ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றம். கௌதம் மேனனின் மேஜிக் இப்படத்தில் சற்று மிஸ் ஆகியிருக்கிறது என்றே கூறலாம்.